Glory to God. Revival Christian Worship Center திருச்சியிலிருந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுடைய சபை திருச்சியில் இருக்கிறது, சவுத் இந்தியாவில் எழுப்புதல் கிறிஸ்தவ ஆராதனை மையம். இங்கே இருந்து உங்களை வாழ்த்துவதிலே, ஆண்டவரை தூத்து பாடுவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பல நாட்களுக்கு பின்பாக we are visiting our church and we are so happy to be with our church and congregation. And every Friday we used to release worship songs from this place, and again we are very, very happy and excited to be with the children of God, with the family of God, and sing for His glory. காலை தோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்கள். எங்களோடு கூட கீபோர்டில் உதவி செய்ய பாஸ்டர் ஜோயல் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே நல்ல ஒரு இசையமைப்பாளர், வெரி கிரேட் மியூசிஷியன். ஸோ we bring God's music to you. Join us and enjoy and worship the Lord. தோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தீர், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். காலை தோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தீர், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீர் போதுமே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பசியில் வாடி கிடக்கலாம், மழையின்றி வயல்வெளிகள் எல்லாம் பலனற்று போயிருக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பசியில் வாடி கிடக்கலாம், மழையின்றி வயல்வெளிகள் எல்லாம் பலனற்று போயிருக்கலாம். கர்த்தாவை உமை தேடும் மனிதர்க்கோ ஒருபோதும் ஒரு குறைவும் இல்லை. கர்த்தாவை உமை தேடும் மனிதர்க்கோ ஒருபோதும் ஒரு குறைவும் இல்லை. எல்லாரும் நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. Sing it again everybody. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே என் வாழ்வில் நம்பிக்கையே. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. இன்றைக்கு அரசாங்க ஆணைகள் மாறலாம், மனிதர்கள் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாறாத. அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை ஆமென் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. அவர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். வானம் பூமியாவும் மாறினாலும் மாறாது உந்தன் வார்த்தையே. வாக்குத்தத்தம் செய்த தேவன் நீரே, என்றென்றும் உண்மையுள்ளவர். வானம் பூமியாவும் மாறினாலும்
வாக்குத்தத்தம் செய்த தேவனீரே, என்றென்றும் உண்மையுள்ளவர். சொன்னதை நிறைவேற்றுவின் நிச்சயம், உமை நம்பினோர்க்கு குறைவில்லையே. சொன்னதை நிறைவேற்றுவின் நிச்சயம், உமை நம்பினோர்க்கு குறைவில்லையே. எல்லாரும் பாடலாமா? நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே. Sing it again. நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே. காலை தோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்தன் வாவில் உந்தன் துதியை வைத்தீர், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். காலை தோறும் உந்தன் கிருபை புதிதே, மாறாததே உந்தன் அன்பு. எந்த நாவில் உந்தன் துதியை வைத்தீர், கர்த்தாவே நீர் எனக்கு போதும். நீர் போதுமே, நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. Sing it one more time. நீர் போதுமே, நீர் போதுமே, ஆழத்திலிருந்து எல்லாரும் பாடி என் கர்த்தரை வாழ்வின் துதியுங்கள். நம்பிக்கையே. நீர் போதுமே, நீர் போதுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. என் வாழ்வில் நம்பிக்கையே. என் வாழ்வின் நம்பிக்கையே. இந்த பாடல் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். இன்னும் ஒரு அருமையான ஒரு அற்புதமான பாடல். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். தாவீது சொல்லுகிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். Everybody, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீரே ஆண்டவரே, தயவா என்னை கரம் பிடித்து தூக்கினீரே. தாவீதினுடைய அனுபவங்களை, சங்கீதங்களை நம்ம வாசிக்கிறோம். எத்தனை முறை சவாலால் அவர் துரத்தப்பட்டார். அவருடைய வாழ்வே இல்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி அவர் பயந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை கரம் பிடித்து தூக்கி உயர்த்தினார். எட்டாத உயரத்திலே அவரை உட்கார வைத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்விலையும் அற்புதங்களை செய்வார். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். Everybody, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு
ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒருபோது நம்மை கைவிடாத இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். இல்லை என்று சொல்லிக் கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்காதீர்கள். என் கர்த்தர் என் குறைவை நிறைவாக்குவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்கள் செய்வார். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். Everybody ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். Hallelujah. Dear people of God, I welcome every one of you to join with me and Sheila. Let's worship the Lord for a few minutes. This song is a very beautiful song. ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்னை கர்த்தாவே உயர்த்தினரே ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைக்கையிலே என் உள்ளமெல்லாம் நன்றியால் நிறைந்திருதே ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. நீர் என்னையும் என் குடும்பத்தையும் நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே ஆண்டவரே. We are not even worthy, O God, to receive your blessing. But Lord, you remembered me, my family, my children. It's a very beautiful worship song. I encourage every one of you to join with me and join with Sheila and worship the Lord. எங்களோடு கூட இந்த பாடலை பாடி நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையோ இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீர் எங்களை நேசிக்க நாங்களே மாத்திரம் எங்களை நினைவு கூற
வியாகுல வேளைகளில், நாம் கஷ்டப்படும் நேரங்களில் அவர்தான் நமக்கு ஆறுதல். திடீர் திடீர் என்று மரணங்கள், வியாதிகள், நாம் எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்விலே நடைபெறுகிறது. நல்ல அருமையான மகளே, மகளே, அவர் ஒருவர் தான் நமக்கு ஆறுதல். சில வேளைகளில் எப்படி எந்த வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்த கூட என்று நமக்கு தெரிகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு sudden loss, sudden experience, sudden death. But I tell you, God will comfort you because Holy Spirit is the comforter. உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்கள் பாரங்களை தாங்குவார். நம்மால் நம்முடைய பாரங்களை தாங்கி சுமக்க முடியாது. மற்றவர்களுடைய பாரங்களை நம்மால் தாங்க முடியாது. மற்றவர்கள் உங்களிடத்திலே தங்கள் பாரங்களை சொன்னாலும் நீங்கள் அதை அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை நடத்துவார். வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். நீர் எங்களை நேசிக்க நாங்களே மாத்திரம், நீர் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரல்லவே. எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். நாங்களே மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரல்லவே. சில வேளைகளிலே நம்முடைய குழந்தைகளை குறித்த பாரங்கள் நமக்கு வந்து விடுகிறது. என்னுடைய மகன் என்ன செய்வான், மகள் என்ன செய்வாள், என்னுடைய பேர பிள்ளைங்க எப்படி இந்த உலகத்தில் வாழ போறாங்க. சில நேரத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லையே. இப்போ இருக்கிற இந்த ப்ரெஷர் மத்தியில் எப்படி என்னுடைய பிள்ளைகள் முன்னேற போகிறார்கள், வாழ போகிறார்கள் என்றெல்லாம் ஒரு பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ் a God of generations. அவர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன். தலைமுறை தலைமுறை மட்டுமாய். வேதம் தெரிந்த எல்லாருக்கும் நமக்கு தெரியும், 1000 தலைமுறை மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். For 1000 generation. So dear children of God, உங்க பிள்ளைங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தானே. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வதிப்பார். உங்க பேர குழந்தைங்க அடுத்த தலைமுறை, அவர்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறபடினாலே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடினாலே, கர்த்தர் நிச்சயம் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூறுபவரே, தாங்கியே நடத்திடும். உங்களுடைய தயவை நான் மறக்கலாம் ஆண்டவரே. நன்றியோடு கூட எங்களோடு சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதியுங்கள். தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. நீர் எங்களை நேசிக்க நாங்களே மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரல்லவே. Sing with us. நீர் எங்களை நேசிக்க நாங்களே மாத்திரம்
ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. One more time. ஒன்றுமில்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம்மன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. Shall I pray for you? எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களோடு கூட இவ்வளவு நேரம் ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. 1000 தலைமுறை மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், Lord, why should we worry about our next generation? Why should we worry about our grandchildren, oh God? Because you are the God of generations. You will bless us, you will bless our children, you will bless our sons and daughters. Lord, நீர் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நினைவு கூறுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஒருபோது நீர் எங்களை விட்டு விலகி செல்வதில்லை ஆண்டவரே. எங்களை நீர் நேசிக்கிற கர்த்தர், எங்களை எப்பொழுது நினைவு கூறுகிற கர்த்தர். You will never forget us, oh God. நீர் எங்களை மறந்து போகிற தெய்வம் அல்ல. மன்னியும் ஆண்டவரே. சில வேளைகளிலே ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீரோ என்று நாங்கள் ஜெபித்த தவறான ஜெபங்களை மன்னியும் ஆண்டவரே. You will never forget us. Your word says you will never leave us. You will never forsake us, oh God. Hallelujah. Lord, touch your children, oh God, wherever they worship with us, oh Father. They may be driving in a car, they may be sitting in a house, oh God. Lord God, wherever they worship, right now let the presence of the Lord touch your children, oh God, from head to toe. Let your healing anointing flow. Let your glory anointing flow. Let your praise and worship anointing flow. Let your anointing for richness flow in the name of Jesus. Hallelujah. Every spirit of poverty leave. Every spirit of worry leave in the name of Jesus. கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்களை உண்டாக்குகிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே விலகி போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை என்னென்னலாம் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, உம்முடைய பரிபூரண திட்டங்கள், உம்முடைய பரிபூரண தெய்வீக சித்தங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உயர்த்துகிற கர்த்தர். What a wonderful God we serve. You are a great and mighty God, awesome God, wonderful God. We bow at your feet, oh God. Thank you, Jesus. We worship you, Lord. You are the Alpha, the Omega, the beginning and the end, the everlasting God. Yes, Lord. You are our Jehovah Jireh, Jehovah Rapha. You are our Jehovah Nissi, one who fights our battles. Yes, Lord. You are Jesus. நாங்கள் சுமக்கிற பாரங்கள் எங்களுடைய பாரங்கள் அல்ல ஆண்டவரே. It's yours. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னீர். சும்மா இருந்து வேடிக்கை பாருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆனா இன்னும் விசுவாசம் இல்லாத சந்ததிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை மன்னிப்பீராக. Yes, Lord. Help us, Lord, to trust in you in every situation, O Master. புயல் அடித்தாலும் ஆண்டவரே, வெள்ளங்கள் மோதினாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அசையாத மலைகளைப் போல நம்பிக்கையோடு, உம்மேலே நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தார், கிருபை தார். துதிக்கன வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்களோடு கூட ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. God bless you. God bless you. தொடர்ந்து இப்படிப்பட்ட பாடல்களை கேட்க வேண்டும், செய்திகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலை எங்களோடு கூட நீங்கள் ஜாயின்
you will be notified and you will come across many worship songs like this, preachings in English and Tamil and songs in Malayalam, Hindi, English. And we encourage you to worship the Lord and enjoy your life. Be happy, rejoice. God is with you. God bless you. See you again.